வணக்கம் நேயர்களே. சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் குறித்து நாம் விவாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தேர்தலினுடைய வெற்றி தோல்வி என்பதையெல்லாம் கடந்து இங்கே சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருளை பற்றி பேச வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஒரு பக்கம் ஆள் தூக்கி அரசியலை செய்து கொண்டிருக்கிறது தாவேகா என்றால், இன்னொரு பக்கம் ஒரு கட்சியில் இருந்தவர் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய ஆசையுடன் வெளியில் வந்து இன்னொரு இயக்கம் என்பதை தொடங்குகிறார். அதற்கு பிறகு இன்னும் சில அமைப்புகளின் சார்பாக இயக்கங்கள் என்பது தொடங்கப்படுகிறது. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் காரண காரியங்கள் என்ன என்பதை மக்களுக்கு நாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திமுக தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்பதை மையப்படுத்தி அதற்கு பிறகாக இங்கே நடக்கக்கூடிய இந்த அரசியல் நிகழ்வுகள் என்பது சிலரின் எதிர்கால ஒரு பலனை நோக்கி தமிழ்நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த இருளை நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சியை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய அரசியல் சூழல்கள், ஆள் தூக்கும் ஒரு கட்சியும் ஆட்களை துண்டாட நினைக்க சில இயக்கங்களும் என்கிற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை கட்டமைத்திருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் திமுகவினுடைய தரப்பிலிருந்து திரு ரஜினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்திலே மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைய இருக்கிறார்கள். முதல்ல ரஜினி உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் கடந்து ஒரு கட்சி திடீர்னு ஆட்சிக்கு வந்தாங்க, பெரும்பான்மை பத்தலை அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம சப்போர்ட்டை வாங்கிறது வேற. ஆனால் நிறைய பேரை தூக்கி கொண்டு போய் அங்கே சேர்க்கறதுன்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு பக்கம் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, சில பேர் ஒரே கட்சியில் இருந்துட்டு வெளியில் வந்து இயக்கம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, அதுவும் அந்த கட்சியினுடைய தலைவருடைய ஆசையோடு. இது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? இது வந்து எதுக்காகன்னு பார்த்தோன்னா ஒரு பதட்டம் தான் சார். இது வந்து அவங்களுக்கு என்னென்னா பதட்டம். இதுக்கு பிறகு ஒரு தேர்தல் வந்தால் மீண்டும் நமக்கு இதே மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறின்னு அவங்களுக்கே தெரியும். ஓகே, ஏன்னா பெரும்பான்மை நிரூபிக்கிற போதே குதிரை பேரம் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ராங்காக சொன்னோம். ஏன்னு சொன்னால், அதாவது அந்த ஓட்டு போட்ட அந்த மை கூட காயாத பட்சத்து 21 நாளில் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே ஒரு 5 பேர் போகிறாங்க, 4 பேர் போயிருக்காங்கன்னா அதிலே கிளியராக தெரிஞ்சது அவங்க வந்து ஆட்களை தூக்கி கொண்டு இதே தொகுதியில் அந்த 4 பேர் இல்லாத, எப்படி வந்து மதுராந்தகத்தில் வந்து மரகதம் குமரவேலாக இருக்கட்டும், அங்கே வந்து இசக்கி சுப்பையாவாக இருக்கட்டும், இவங்களை இந்த 4 பேரை தவிர்த்து வேற கேண்டிடேட் அவங்க போடுவாங்களே, ஆனால் அந்த தொகுதியில் தாவேக்கா டெபாசிட் கூட வாங்காது. அந்த கேண்டிடேட்ஸை அந்த கேண்டிடேட்ஸை தன் பக்கம் இழுத்து தாவேக்கா மூலயமா அந்த விசில் சின்னத்தில் இடைத்தேர்தலில் நிற்க வைக்கலான்ற ஸ்ட்ராட்டஜியே வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டம். இது வந்து ஒரு 120 118 ஒரு இது ஒரு மாதிரி அங்கா இருக்கு. அந்த அங்கில் வந்து நம்ம ரொம்ப அந்த 5 இயர்ஸ்லாம் கொண்டு போக முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால தான் இதனுடைய முன்னெடுப்பு என்பது 118 அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிற பட்சத்திலே அவர்கள் இது வந்து தொடங்கிட்டாங்க. எப்படி சிவி சண்முக வீட்டுக்கு சோஃபா போச்சு, அதற்கப்புறம் இவர் போனாரோ, அதே மாதிரியான விஷயங்கள் பெரும்பான்மை நிரூபித்த பிறகும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பதட்டம், அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு அவங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா இதற்கு பிறகு அந்த மாதிரியான வாக்குகளை அவர்களால் வாங்க முடியாதுன்னு. ஒன்றும் இல்லை சார், ஒரே ஒரு தோழிக்கிட்ட நான் பேசினேன். அவங்க சொல்றது, என்னுடைய கல்லூரியில புதுமை பெண் திட்டத்துல பயன்பெறாத மாணவிகளே கிடையாது, லேப்டாப் வாங்காத மாணவிகளே கிடையாது, என்ன தவிர்த்து எல்லாரும் தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க. அது அவங்க திட்டத்தினால் பயன்பெறவில்லை, எங்களுக்கு வந்து திமுக அரசு திட்டங்களை செய்யலன்ற காரணம் கிடையாது. விஜய் என்ற ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்காக எங்களுடைய நண்பர்கள் வாக்களித்திருக்கிறாங்க. அந்த வாக்களிப்பு என்பது ஒரு டைம் நிகழும், இன்னொரு டைம்ன்றப்போ இப்பவே அவங்களா சுதாரிச்சுட்டாங்க. இதற்கு பிறகு நம்ம வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், நமக்கு இதெல்லாம் செஞ்ச தலைவரை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோன்றப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இவங்களால வந்து ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர முடியாது என்ற காரணத்தினால் இதுல யார் யாரை தூக்கியிருக்காங்கன்னு பார்க்கணும் சார். இன்னைக்கு வந்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, உள்ளபடியே பெருமையா சொல்றோம் சார், வந்து திமுக கோயில்பட்டியில நான் ராஜா மாதிரி இருந்தேன்னு சொல்லி கடம்பூர் ராஜு சொல்லலாம். மதிமுகவில் இருந்து வந்த அவருடைய பேர், அதாவது நம்முடைய தலைவர் பேரை வச்சிருந்தாரு, கருணாநிதி அவர்களை கடம்பூர் ராஜுவுக்கு எதிராக நிற்க வைத்து கடம்பூர் ராஜுவை தோற்க அடித்த இயக்கம் திமுக. 2026 தேர்தலில் கோவில்பட்டியில தோற்று போனார். அவர் இன்னைக்கு தாவேக்கா போயிருக்காரு. அதே மாதிரி வந்து MC சம்பத் போயிருக்காரு சார். இவங்க தான் சொன்னாங்க சார், நாங்க தூய ஆட்சியை தருவோம், நாங்க வந்து லஞ்சம் எதுவுமே இருக்காது, எங்களுடைய அதாவது எங்களுக்கு பின்னால் நிக்கிறவங்களா ரொம்ப தூயவர்கள்லாம் சொன்னாங்க சார். MC சம்பத் 2016 இருந்து 2021 வரையும் அதாவது வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்தார் சார். தொழில்துறை அமைச்சராக இருக்கிறப்போ அவர் மேல CBI கேஸ் இருந்திருக்கு,
அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையில அவர் மேல கேஸ் இருந்திருக்கு. அப்போ எப்படி சார் அதிமுகவில் இருக்கிறப்ப அவங்க அல்லு சில்லுங்க, தாவேகா பக்கம் வந்தவங்களே அவங்க ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி, தாவேகாக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க தூயவர்களாக மாறி விடுகிறார்களா? அதுனா ஏதாவது ஒரு பெரிய வாஷிங் மிஷின் ஏதாவது பணியூர்ல வச்சுட்டு இருக்காங்களான்னு தெரியல சார். இல்லை, எனக்கு அடிப்படையில் என்ன கேள்வினா ரஜினி, அதாவது ஒரு கட்சி ஜெயிக்குது அப்படின்னா அந்த கட்சியை நோக்கி சில பேர் நகர்வாங்க. குதிரை பேரம் அப்படிங்கிறது எதற்குள்ள நம்ம கட்டமைக்கலாம் அப்படின்னா, 4 எம்எல்ஏக்கள் வென்றார்கள், வென்று விட்டு உடனே ராஜினாமா பண்ணிட்டு போய் சேர்றாங்கிற குதிரை பேரத்தை வச்சுக்கலாம். இவர்கள் தோற்றவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள், இவங்க போனால் எப்படி குதிரை பேரம்னு சொல்லலாம்னு ஒன்று. ஆனால் வழக்கமாக ஒரு கட்சியில் போய் சேர்றது என்பது வேறு. இந்த முறை நடக்கக்கூடிய இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து ஐடியாலஜிக்கலாக தமிழ்நாட்டை இன்னும் மட்டுப்படுத்தணும், ஐடியாலஜிக்கலாக ஒரு இடத்துல யாரும் குவிஞ்சிடக்கூடாதுங்கிற ஃபார்முலா பின்னாடி இருக்கான்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வியை நான் முதல்ல முன்வைக்கிறேன். இல்லை சார், இது வந்து இதுவும் ஒரு குதிரை பேரத்துக்கு நிகரான ஒன்று தான். இவர்களை இணைத்து விட்டு ஆதவர்ஜுனா பேசுகிறப்ப சொல்கிறாரு, இவர்களுக்கெல்லாம் உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படும். அப்போ உள்ளாட்சி தேர்தல்ன்ற ஒரு ஷோவை காமிச்சிட்டு, உள்ளாட்சி தேர்தல் இருக்கு எல்லாரும் வாங்க வாங்க உங்களுக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லி உள்ள வந்து தாவேகாக்குள்ள கொண்டு வந்துட்டு அவர்களை வந்து ஒரு பதவி ஆசை காண்பித்து தான் உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதனால யாருமே அவர்கள் எல்லாமே அதிமுக வேணாம். இத்தனை நாள் வந்து கடம்பூர் ராஜுலாம் வந்து டைலாக்கா பேசுவாரு, அம்மா எம்ஜிஆர் காலத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய உயிரே போனாலும் அதிமுக விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், எங்களுடைய ஐயா எடப்பாடியார் தான் சொல்லியிருந்தவங்க தான் அவங்களாம். இன்னைக்கு அவங்களாம் எங்க போனாங்கன்னு தெரியல. தன்னுடைய சுயலாபத்திற்காக கட்சியை மாற்றிக்கொள்கிற இவர்கள் எந்த மாதிரியான ஒரு, அதாவது ஆளுங்கட்சி, நீங்க அதான் சொன்னீங்க அந்த ஃபார்முலா, ஆளுங்கட்சியை நோக்கி செல்லுவாங்க. இன்னைக்கு வரலாற்றிலே ஆளுங்கட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் 1500 பேர் செங்கல்பட்டுல போட்டியிட்டு கஜேந்திரன் என்பவர் இன்றைக்கு தன்னுடைய படையோடு 1500 பேர் படையோடு அண்ணா அறிவாலயத்துல தலைவர் தளபதியாருடைய தலைமையில இன்னைக்கு சேர்ந்திருக்கிறாருன்னா இதுதான் கொள்கைக்கு பின்னால் வருபவர்கள். இவங்க வந்து ஆளுங்கட்சியில போய் ஏன் சேரல? கொள்கையோடு திமுகவுடைய கொள்கையை ஏற்று கொள்கைக்கு பின்னால் வருகிறார்கள். இதே நீங்க தாவேக்காக சொல்ல முடியாது சார். அதிமுக இருந்து திமுக வராங்கன்னா தாய் கழகத்துல இணைகிறார்கள், நாங்க வந்து மார்த்தட்டி சொல்லிக் கொள்வோம். அந்த மாதிரி என்ன தாய் கழகமா தாவேக்கா அதிமுகக்கு? இல்ல, இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசும்போது அதையும் ஒரு வார்த்தை சொல்றேன், தாய் கழகத்துல இணைந்திருக்கிறாங்க. என்ன சார் தாவேக்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சி எப்படி சார் தாய் கழகமாகும்? அதிமுகவும் தாவேக்காவும் வேறு வேறு இல்ல, அதனால தாய் கழகம். தாய் கழகம் எல்லாத்துக்குமே திமுக தான். அதனால நாங்க தைரியமா சொல்றோம் தாய் கழகத்துல வந்து இணையறாங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தெம்பும் திராணியும் தாவேக்காக்கு இல்ல. அவங்க வேணா சொல்லிக்கலாம் சார், அவங்களுக்கு என்னன்னா அவங்க எது சொன்னாலும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க, அதை பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணி வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். உண்மையா சொல்றேன், மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க அன்றைக்கு. அதாவது நேற்று அந்த இது நடந்த அந்த பல்லவி அவங்களுடைய விஷயத்துல கூட மக்கள் வந்து தெளிவா இருக்கிறாங்க. மேயர் பண்ணது கரெக்ட், பல்லவி பண்ணது தப்புன்னு தான் சொல்றாங்க. ஆனா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் இவங்க வச்சுன்னு இருக்கிறவங்க எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னா, ஏதோ திமுக தான் தப்பு பண்ணுது, திமுக தான் வந்து இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் தாவேக்காக்கு அவங்க ஆளுங்கட்சியினதே மறந்துட்டாங்க. இன்னைக்கும் திமுக தான் ஆளுங்கட்சினால திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சார் பெண்கள் பாதுகாப்பு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன சார் ஆச்சுன்னா எல்லாம் திமுக தான் கேட்கணும்னு. அவர்களுக்கே நம்ப முடியவில்லை, அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு காலத்துல இருக்கிறப்போ இந்த மாதிரி ஆட்களை என்னதான் நீங்க வந்து இதை கூட்டிட்டு வந்து தாவேக்கால இணைத்தாலும் அவர்கள் வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒரு இயக்கத்துக்கு போறார்கள் என்ற பட்சத்துல இந்த இயக்கத்துல அடுத்து இந்த இயக்கம் தோல்வி கண்டால் அடுத்து வேற ஒரு இயக்கத்துக்கு செல்வாங்க. அவர்கள் நிலையானவர்கள் அல்ல, நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் ஏதோ பதவிக்காக வந்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல்ல கடம்பூர் ராஜை நிக்க வச்சு தோத்துட்டீங்கன்னா அடுத்து அவர் வேற எங்கேயாவது போவாரு. அதனால பதவிக்காக வந்திருக்கிறார்கள், பதவி என்ற ஒரே காரணம் தான் அவங்களுக்கு. நிச்சயமா பேசுவோம். அதாவது ஒரு பக்கம் ஆள் தூக்கி அரசியல் செய்யக்கூடிய தாவேக்காவில பின்னணியில் இருக்கக்கூடிய செய்திகள் நீங்க சொல்றீங்க. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனேயே ஒரு பெரிய கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியில் வந்து இயக்கம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிற பற்றி பேசுவோம். ஷர்மிளா மேடம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தற்போது நடக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது? ஒரு தேர்தலுக்கு பின்பாக ஒரு கட்சியிலிருந்து, அதாவது தோற்ற கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற கட்சிக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து இயல்பான ஒன்று தான். அந்த இயல்பான ஒன்று தான் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் நடக்கிறதை பொறுத்திருத்து அப்படி தான் பொருத்தி பார்க்கணுமா? அதே மாதிரி புதுசாக நிறைய இயக்கங்கள்லாம் வருகிறது, அதுவும் இயல்பான ஒன்று தான், அதுவும் எலெக்ஷன் முடிஞ்ச கையோட அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா? இயல்பாக நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதிமுகவுல இருந்து எல்லாரும் தாவேகாவுல போய் இணையறாங்க. இது தேர்தலுக்கு முன்னாலே பல பேர் போயிட்டாங்க, தேர்தலுக்கு அப்புறமும் பல பேர் போறாங்க. இந்த தேர்தல்ல நடந்த ஒரு நல்ல விஷயம், யாரு சந்தர்ப்பவாதிகள், யாரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறக்கூடியவர்கள் அப்படிங்கறதெல்லாம் நல்ல வெளிச்சம் போட்டு இந்த தேர்தல் வந்து காமிச்சிருக்கு. எனக்கு பெருசா ஒன்றும் ஆச்சரியமா இல்ல. ஒரு காலத்துல போயஸ் கார்டன் கேட் வாசல்ல மணிக்கணக்குல நின்னவங்க இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு சுயமரியாதை இழந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனையூர் கேட் வாசல்ல கொளுத்துற வெயில்ல 1 மணி நேரம் நின்று இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேட் திறந்தோம்னா அவங்க முண்டி அடிச்சுட்டு உள்ள ஓடுறதெல்லாம் பார்க்கும் பொழுது
உண்மையிலேயே வந்து ரொம்ப பரிதாபமாக இருந்தது. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா parallelly இங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து வந்து திமுகவுல இணையறாங்க. அந்த விழா வந்து எவ்வளவு சுயமரியாதையுடன் எவ்வளவு கண்ணியத்துடன் நடந்தது அப்படிங்கிற விஷுவல்ஸ வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுதாங்க இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். மாற்றம் மாற்றம் நாங்க மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மக்களை மூளை செலவை செய்துதான் இவர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. விஜயோடைய கவர்ச்சிக்காகத்தான் ஓட்டு போட்டாங்க. அவர் என்னதான் வீராவேசமா மேடையில பேசினாலும் இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அவர் என்ன 14 வருஷத்துக்கு அப்புறம் பொருளாதாரத்தை இரட்டை இலக்குக்கு கொண்டு வந்துட்டாரா? இல்ல உள்நாட்டு உற்பத்தியை 16% உயர்த்திட்டாரா? இல்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை தமிழ்நாட்டை 50% மேல உயர்த்திட்டாரா? இல்ல இங்க சுகாதாரத்துறையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்தாரா? இல்ல தொழில்துறையை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இருக்கிறாரா? இப்படி எதுவுமே செய்யாத ஒரு மனிதருக்கு மாற்றம் வேணும்னு எந்த நம்பிக்கையில மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா அவருடைய அந்த திரை கவர்ச்சி அந்த திரை பிம்பத்தை பார்த்துதான் அவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனா மாற்றம் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நியோ ஏடிஎம்கேவா தான் தாவேக்கா மாறி நிக்குது. எந்த கட்சியை தூய சக்தி அப்படின்னு சொன்னாரோ, எந்த கட்சியை ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம்னு சொன்னாரோ அவங்கள வந்து யார வந்து இன்னைக்கு கூட சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து கிளைம் பண்ணக்கூடிய இந்த தூய சக்தி அப்படிங்கிற வாதம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? இந்த மாதிரி குதிரை பேரத்துல ஒரு குதிரை வேகம் காட்டுற நீங்க இதுல ஒரு 2% ஆட்சி நடத்துறதுல இந்த கடந்த 20 நாட்கள்ல காட்டியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 75 நிமிஷத்துல 436 திட்டங்களை நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு வெளியில வந்து கூச்சமே இல்லாம போய் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, குறைஞ்சபட்சம் ஒரு திட்டம் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு 7 திட்டத்தை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாதான் நீங்க 436 திட்டங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு நிமிஷத்துல இந்த திட்டங்களுடைய பெயர் சொல்றதுக்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் பத்தாது. குறைந்தபட்சம் 35 அமைச்சர்கள் இருக்காங்க. ஆளுக்கு 2 நிமிஷம் பேசி முதலமைச்சர் ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தா கூட 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்குங்க. அப்ப என்ன விதமான ஒரு அமைச்சரவை கூட்டம் நீங்க நடத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கு. இதை நீங்க யோசிச்சு பாருங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா இந்த 20 நாட்கள்ல என்ன நடந்திருக்கும்? மகளிருக்கெல்லாம் மாசம் 2000 ரூபாய் இன்னைக்கு வந்து 1.5 கோடி மகளிரை தாண்டி இன்னும் பல பேரை வந்து இந்த திட்டத்துல சேர்த்து எல்லாருக்கும் 2000 ரூபாய் போயிருக்கும். தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாகவும் புதுமை பெண் திட்டம் மூலமாகவும் எல்லாருக்கும் 1500 ரூபாய் போயிருக்கும். 8000 ரூபாய் கூப்பன் இன்னைக்கு பல பேருக்கு கொடுத்து எல்லாரும் வந்து இன்னைக்கு வந்து என்ன அப்ளையன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, அடிப்படை கரண்ட் வசதி கூட இல்லாம பல மணி நேரங்கள் வந்து கரண்ட் கட் ஆகுது அப்படின்னு தீப்பந்தத்தை பிடிச்சுக்கிட்டு இரவு முழுக்க போராடக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு அவ்வளவு நிலைமையில தமிழ்நாடு இருக்கு. எங்க திரும்பி பார்த்தாலும் போராட்டம். 3 கையெழுத்து போட்டாருங்க. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு கையெழுத்து போட்டாரு. அது இன்னும் டேக் ஆஃபே ஆகல. அதே மாதிரி போதை புழக்கத்தை கட்டுப்படுத்த நாங்க ஆன்டி ஸ்குவாட்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டாரு. அதுவும் வெறும் கவர்மெண்ட் ஆர்டரோட நிக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஈவி 200 யூனிட் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு அதுவும் வந்து இன்னைக்கு கரண்டே இல்ல. அதுக்கப்புறம் தானே நீங்க 200 யூனிட் ஃப்ரீயா கொடுக்க போறீங்க அப்படின்னு இருக்கு. விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு அறிவிச்சுட்டு அதையும் அறக்குறையமா பண்ணதுனால இன்னைக்கு விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. தண்ணி இல்லைன்னு பல இடத்துல வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்க. சாக்கடை தண்ணி தெரு ஃபுல்லா வழிஞ்சு ஓடுது அப்படின்னு திருவண்ணாமலையில மக்கள் போராடுறாங்க. இப்படி இந்த சைடு திரும்பி பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு மக்கள் போராடுறாங்க. திருமண சட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து தள்ளாடிட்டு இருக்குங்க. 20 நாளைக்கே இந்த நிலைமைனா 5 வருஷத்துல இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு. ஆனா இவங்க எதுல கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த கட்சியில இருந்து எப்படி வந்து புள்ள பிடிக்கிற மாதிரி ஆளை பிடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கறதுல இவங்க கவனம் செலுத்துறாங்க. இப்படி கட்சிக்கு வரக்கூடியவர்கள் யோசிச்சு பாக்கணும், எதுக்கு மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க? இரட்டை இலை சின்னத்துக்கு தானே கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த கட்சியில நீங்க இருந்து மக்களுக்கான குரலாக நீங்க இருப்பீங்க, மக்களுக்காக நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு நினைச்சுதானே போட்டாங்க. அப்ப அந்த மக்களுடைய உணர்வை கொஞ்சம் கூட மதிக்காம நீங்க வந்து கட்சி தாவறது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இத வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னைக்குமே அந்த மக்கள் வந்து அதை சிந்திச்சு பார்த்தாங்க. நீங்க இந்த கவர்ச்சியை வச்சு ரொம்ப நாள்லாம் ஓட்டிட முடியாது. நீங்க சொல்றது கவர்ச்சியை வச்சுதான் விஜய் வந்து இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிறாருன்னு அப்படி சொன்னாலும் அவர் வாயில ஏதாவது வரும்னு வேற சொல்லுவார் மேடம். அது ஒரு பயமா இருக்குது. ஒரு பக்கம் நம்ம இப்படி வச்சுக்கிட்டாலும் அவங்க ஜெயிச்சது அதை நீங்க ஃபேக்டா சொல்றீங்க, இல்லை மாற்று கருத்து இல்லை. எனக்கு பேஸ்ல அடிப்படையில் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அவர் ஓகே ஆட்சிக்கு வந்துட்டார், ஏதோ ஒன்று ரீல்ஸை வச்சு ஏதோ ஒன்று ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் கூட
இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து எப்போதுமே ஒரு முற்போக்கான மாநிலம் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒன்று. அதை அழிக்கணுங்கிற ஒரு பின்னிலிருந்து ஏதோ ஒரு சக்தி ஒன்று இயக்குகிறதான்ற ஒரு கேள்வி வந்து வைக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரே கட்சியில் இருக்கிறார், அவங்க ஆசையோடைய வெளியில வந்து ஒரு புது இயக்கத்தை தொடங்குறார். அப்ப யாருக்கிட்ட ஓட் பேங்க் இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? இவர் கொள்கை எதிரின்னு பேசுறாரு, ஆனா அந்த கொள்கை எதிரியை பத்தி எதுவுமே பேச மாட்டார். அப்ப என்ன புரிஞ்சிக்க வேண்டி இருக்கு இந்த அரசியல் பின்னணியில? நீங்க ஏதோ ஒரு சக்தினால நம்ம வந்து மறைமுகமாலாம் பேச வேண்டாம். நேரடியாக இதுல பாஜகவுடைய கை இருக்குது அப்படிங்கறத வெளிப்படையா நம்ம பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து தலித் வாக்குகள் மற்றும் மைனாரிட்டி வாக்குகளை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜய வந்து களத்துல இறக்கி விட்டாங்க. இன்னொரு பக்கம் இப்ப வந்து எப்படி எம்ஜிஆர் திரைப்படங்கள்னால அந்த மச்சத்தை வச்சுக்கிட்டு மாறு வேஷத்துல வருவாரோ அந்த மாதிரி அண்ணாமலைய களத்துல இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் நீங்க பாக்கணும். அது வந்து பியோர் ஒரு ஓபிசி கன்சாலிடேஷனுக்காக அவங்க இறக்கி விட்டுருக்காங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கருத்தியல் ரீதியான ஒரு அரசியலை வந்து குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் வர்சஸ் ஐடியாலஜி பாலிடிக்ஸ் தான் இருந்திருக்கு. எம்ஜிஆருடைய பாலிடிக்ஸும் கல்ட் பாலிடிக்ஸ் தான், ஜெயலலிதா அம்மையாரோட பாலிடிக்ஸும் கல்ட் பாலிடிக்ஸ் தான். இன்னைக்கு வந்து கல்ட் பாலிடிக்ஸ் வர்சஸ் ஐடியாலஜி பாலிடிக்ஸ் அப்படிங்கறத இன்னைக்கு நீர்த்து போக செய்யணும் அப்படின்னு தான் ஒரு பக்கம் விஜயை இறக்கி விட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலையை இறக்கி விட முயற்சி பண்றாங்க. அண்ணாமலையோட நேற்று பிரஸ் மீட்ல அவர் பேசின பல விஷயங்களை வந்து நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். கல்ட் பாலிடிக்ஸ் வர்சஸ் காமன் மேன் பாலிடிக்ஸ் சொல்றாரு. அண்ணாமலை காமன் மேனுடைய பிரச்சனைகளை இது நாள் வரைக்கும் எந்த இடத்துல பேசியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீட்டுக்காக மக்கள் பக்கம் நின்று மக்களுக்காக பேசியிருக்கிறாரா? பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்காக பேசியிருக்கிறாரா? இல்ல விலைவாசி உயர்வுக்காக பேசியிருக்கிறாரா? இல்ல மாநில உரிமைகளுக்காக பேசியிருக்கிறாரா? என்னைக்காவது மக்கள் பக்கம் நின்று மக்களுக்கான அரசியலை அண்ணாமலை கையில எடுத்திருக்கிறாரா? இப்போ திடீர்னு களத்துல வந்து குதிச்சுட்டு நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், என்னால நேஷனல் பார்ட்டி லாங்குவேஜ பேச முடியல, இங்க இருக்கக்கூடிய காமன் மேன் லாங்குவேஜ நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவர் என்ன கட்டத்துக்கு நகர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பெரியார் கொள்கைகளை தவிர்த்துட்டோ இல்ல தடுத்துட்டோ நீங்க வந்து அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கறத அவங்க நல்லா உணர்ந்துட்டாங்க. அப்போ எப்படி திமுக ஆட்சியும் போது அதிமுக எதிர்கட்சியாக இருந்த போது இதே அண்ணாமலையை களத்துல இறக்கி விட்டு அவரை ஒரு தீவிர எதிர் சக்தியாக நிலைநிறுத்தி அதிமுகவுடைய அரசியலை மடமாற்றம் செஞ்சு அவரை வந்து வீக்கெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு முயற்சியை இன்னைக்கு விஜய் ஆட்சியில இருக்கும் பொழுது இங்க வந்து எதிர்கட்சியாக அண்ணாமலையை கொண்டு வந்து நிறுத்தணும், திமுகவுடைய கருத்தியல் சார்ந்த அரசியலை வந்து நீர்த்து போக்க செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு தான் அண்ணாமலையை வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஸ்லோவா இது வந்து ஒரு பக்கம் வந்து ரெண்டு பேருமே சாஃப்ட் இந்துத்துவா தான் கையில எடுக்கிறாங்க. நீங்க பாருங்க, எந்த ஒரு கட்டத்திலேயாவது விஜய் வந்து நேரடியாக கொள்கை எதிரி அப்படின்னு பிரகடனப்படுத்தின பாஜகவை எதிர்க்கிறாரா? ஆட்சிக்கு முன்னாலே அவர் பண்ணல, ஆட்சிக்கு அப்புறமும் அவர் பண்ணல. இன்ஃபேக்ட் 2024 தேர்தலை அவர் அவாய்ட் பண்ணதே பிஜேபியை நேரடியா எதிர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு அண்ணாமலை நடத்தின அந்த காணொலியில கூட ரொம்ப டெக்னிக்கா ஒரு விஷயம் சொல்றாரு. தமிழக பொது தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. அவர் அசம்பிளி தேர்தலா இல்ல நாடாளுமன்ற தேர்தலா அப்படிங்கறத மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றாரு, நான் எல்லா கட்சிகளை பாக்குற மாதிரிதான் பாஜகவை பாக்குறேன் அப்படின்னு, பாஜகவோட ஒரு நல்ல சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு தான் நான் வெளியில வரேன் அப்படின்னு. ஒரு கட்சியில இருந்து அவர் வெளியில வராரு, இந்த கட்சி வந்து அதை வேடிக்கை பாக்குது அப்படின்னா அவங்க ஒரு பிளான் இல்லாம அவரை களத்துல இறக்கி விட்டுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அப்ப அவருமே பாஜகவை இஷ்யூ பேஸ்டா தான் நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னால வைக்கிறாரு. இன்ஃபேக்ட் இன்னும் மேல போய் ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஐடியாலஜி அப்படிங்கறத நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா ஐடியாலஜிங்கிறது உங்களுடைய கான்செப்ட், நீங்க உங்களுடைய டெக்னிக் இல்ல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க மாத்தலாமே தவிர அந்த கோர் கான்செப்ட வந்து நீங்க என்னைக்குமே மாத்த முடியாது. கலைஞர் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் ஸ்ட்ராட்டஜியை மாத்திருக்காரு. ஆனா அந்த சமூக நீதி, சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் அப்படிங்கிற அந்த கோர் கான்செப்ட்ல இருந்து அவர் என்னைக்குமே விலகி நின்னதில்லை. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் அந்த கோர் கான்செப்ட்ல இருந்து என்னைக்குமே அவர் நீங்கினதில்லை. அது நீங்காததுனாலதான் நீங்க 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலும் என் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை நான் காவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, அண்ணாமலை இதற்கு முன்னால் என்ன மாதிரியான அரசியல் பண்ணியிருக்காரு அப்படிங்கறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிரிவினைவாத அரசியலை தவிர அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு? பீகார் மைக்ரேட் லேபரர்ஸ் எல்லாமே இங்க இல்ல. ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மைனாரிட்டி அண்ட் தலித் இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா அரசியல விஜய் கையில எடுப்பாரு. இன்னொரு பக்கம் ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் இந்துத்துவாவை இவர் கையில எடுப்பாரு. ரெண்டு பேருக்கும் நடுவுல
ஒரு சண்டை அப்படிங்கிற விதத்துல இந்த 2 செக்ஷனையும் அப்படியே போலரைஸ் பண்ணி வச்சு ஒரு பிரிவினைவாத அரசியலை கொண்டு வந்து கருத்தியலுக்கு மாறான ஒரு அரசியல் களத்தை அமைக்கிறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்றாங்க. இது மிகவும் ஆபத்தானது. இதை தமிழக மக்கள் கூடிய சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் உணர்றாங்களோ அது அவங்களுக்கு நல்லது. நிச்சயமா பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். ஜென்ராம் சார், அதாவது ஒரு எலெக்ஷனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நகர்வுகள் அப்படிங்கிறது வந்து நான் அவங்கள்ட்ட கேட்டது தான். ஒரு ஜெயிச்ச கட்சியை நோக்கி, வெற்றி பெற்ற கட்சியை நோக்கி நகர்வாங்க. இது அந்த மாதிரி தான் இருக்கிறதா, இல்லை ரொம்ப லாங் டேர்ம் பிளான் இதுக்கு பின்னாடி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவங்க சொன்னாங்க ஓபிசியை எப்படி பிரிக்கணும், எஸ்சியை வந்து எப்படி, எஸ்சி எஸ்டிஸை வந்து எப்படி பிரிக்கணும், சிறுபான்மையினர்களை வந்து எப்படி பிரிக்கணுங்கிற மாதிரி இதில் யூத்தை வந்து எப்படி கன்சாலிடேட் பண்ணணுங்கிற ஒரு கணக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிறதா இப்போ நடக்கக்கூடிய நகர்வுகள்? இல்லை, தாவேக்கா தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பெயரில் அதிமுகவை அந்த கூடாரத்தை காலி செய்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்வது வந்து அது அவங்களுடைய அஜெண்டாவில் வருது. சரி சார். ரெண்டுக்குமே ஒரே இயக்குனர் இருக்கலாம், 2 படத்தையுமே ஒருவரே இயக்கலாம், ரைட். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லது அதனுடைய வேறு அமைப்புகள், அவர்களை இயக்குகின்ற வேறு அமைப்புகளுடைய ரோல் இதுக்குள்ளே இருக்கலாம். அல்லது சந்தேகத்தின் பலனை அண்ணாமலைக்கு கொடுத்துட்டு அவர் சொல்வதை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்திய தமிழ்நாட்டு அரசியலில் அதனுடைய ரோல் என்ன விளைவுகளை அதனால் ஏற்படுத்த முடியும்னும் பேசலாம். இது வந்து முதல்ல சொல்கிறது நமது அனுமானங்களின் அடிப்படையில். அதாவது நீங்கள் என்னதான் ஆதாரங்களோட நீங்கள் பேசினாலும் அது அனுமானம்னு சொல்லி சிலர் வந்து நெகேட் பண்ணுவாங்கல்ல. அந்த அடிப்படையில் எல்லா இயற்கை நீதிங்கிற பெயரில் எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சாதகமாகவே கொடுத்துட்டு அவங்க சொல்கிறத வச்சே அடுத்தாப்புல அவங்க என்ன செய்ய போகிறாங்கங்கிறத பார்க்க முடியும். அவர் அண்ணாமலை வந்து தன்னுடைய அனுபவங்களில் இருந்து சில கோட்பாடுகளில் நான் முரண்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை விஷயங்களில் வேறுபடுகிறேன். அது எப்படி வேறுபடுகிறேன்னா, என்னுடைய இந்த 3 வருடம் 4 வருடம் இங்கே இருந்த அனுபவங்களில், என்னுடைய அரசியல் அனுபவத்தில் இதெல்லாம் இங்கே எடுபடாது, அதாவது அதையெல்லாம் தவறுன்னு சொல்லி அவர் முடிவெடுக்கிற மாதிரி தெரியல. எடுபடாது அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. இங்கே ஒரு திராவிட இயக்கத்தின் நகலாக ஒரு கட்சி இருந்தால் மட்டுமே தான் இங்கே மக்களிடத்தில் வேறுபடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை அவருக்கு எப்படியோ கிடைச்சிருக்குது. தொடர்ந்து 2021 சட்டப்பேரவை தேர்தலில் நின்னார், 24 மக்களவை தேர்தலில் நின்னார். அவர் வந்து வெற்றி பெற முடியவில்லை. அதனால் அதிலிருந்து அவர் அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். சரி, கிட்டத்தட்ட அவர் தேர்தலுக்கு முன்னாலேயே இதற்கான முயற்சிகளை தொடங்கினார். ஆனால் கிரீன் சிக்னலோ அல்லது ரிலீவிங்கான ஒப்புதலோ அவருக்கு அப்போ கிடைக்கல. அது தள்ளி போட்டுக்கிட்டே இருந்துட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு வேறு ஏதேனும் ஒரு சூழல் வந்தால் அப்போது இவர் தேவைப்படுவார்னு காத்துட்டு இருந்துட்டாங்க. ஆனால் இப்போ தேர்தலுக்கு பிறகு அதற்கான தேவை அவருக்கு வருது. ஏன்னா அவர் வந்து ஒரு டீம் பிளேயராக அவர் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிற மாதிரி தெரியல. அவர் வந்து லீடராக இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது, தமிழ்நாடு பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஒரு முறை சொன்னார், நான் என்ன மேனேஜரா, நான் தான் இங்கே தலைவர், நான் இங்கே முடிவுகளை நான் தான் எடுப்பேன், வேறு எங்கே இருந்தும் முடிவுகள் என் மீது திணிக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த அடிப்படையில் அவருக்கு அப்போவே சில திட்டங்கள் உருவாவதற்கு அவருடைய அனுபவமே வந்து உதவியாக இருக்கலாம். ஆனால் ரொம்ப கோர் ஹிந்துத்துவ அஜெண்டாவை கோரான விஷயங்களை இங்கே அவர் அதாவது அதை பற்றி பிரச்சாரம் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன். அது எடுபடாதுங்கிற காரணத்தால அதை ஒதுக்கி வச்சிருவாரு. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், இந்த மாதிரி கேள்விகளை அவர் முன்னால் வச்சா அவர் சொல்லக்கூடிய பதில் வந்து, நான் இருந்த காலத்தில் 1-2 தவறுகளை சுட்டி காட்டிட்டு, அதாவது அந்த ஒரு தற்கொலை, அதில் மத மாற்றத்துக்கான முயற்சி அப்படின்னு கேள்விப்பட்டதை வெளியில் பேசியதாக வந்த ஓரிரு பிரச்சனைகள் தவிர நானாக இந்துத்துவ அஜெண்டாவை நான் இருந்த பீரியடில் தமிழ்நாட்டில் நான் பேசியதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது. மற்றவங்கெல்லாம் பேசின அளவுக்கு கூட இவர் வந்து பேசலை. ஆனால் பேசினாலாவது அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிட முடியும், பேசாதவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்க வந்து சமூக நீதி பேசுவாங்க,
இயற்கை நீதி பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க, அதுக்கப்புறம் மாநில உரிமைகளை பற்றி பேசுவாங்க, நதிநீர் உரிமைகளை பற்றி பேசுவாங்க. சரி சார். இது எல்லாமே பேசிட்டா ஒரு உண்மையான மாநில சுயாட்சி போராளி ஒருவர் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு இமேஜை ஊடகங்கள் கொடுக்க முயலும். சரி. இதன் மூலமாக ஒரு பிரதான இடத்தை தமிழ்நாட்டு அரசியல்ல பிடிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நிச்சயமா சார், நீங்க சொன்னீங்க ஒரே இயக்குனர் 2 படத்தை இயக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. எல்லாம் அனுமானத்தின் அடிப்படையில் இருக்கட்டும், அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசுறோம். அப்ப ஏற்கனவே இங்க திமுக இன்றைக்கு வெற்றி பெறவில்லை, அதிமுக ஒரு கட்சிக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவர்கள் இருக்கிற போது பிளேயர் பி அப்படின்னு உங்களுக்கு ஏன் ஒண்ணு தேவைப்படுதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. தேர்தலுக்கு முன்னாலேயே இதற்கான பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் இங்கு தீவிரமாக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் வேறு யார் வந்தாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அது பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தான். ஒன்றிய ஆட்சியினுடைய நீட்சி தான் தமிழ்நாட்டிலையும். ஏன்னா நிர்வாகம் தெரியாதவர்கள் வந்தாலும் ஒன்றிய அரசால் அதை மேனிப்புலேட் பண்ண முடியும். குற்றங்களை தங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை தங்கள் மேலே வச்சிருக்கக்கூடியவங்க வந்தாலும் அதை வைத்தே தங்களுடைய ஆட்சியை பாஜகவால் தொடர முடியும். அதனால தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கவும் மதச்சார்பின்மைக்காக குரல் கொடுக்கவும் ஒரு பாதுகாப்பாளனாக தங்களை முன்னணி படையாக வச்சு மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக திமுக அரசு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம். ஆனால் அதை விட வேறு பிரச்சாரங்கள் அதிகமாக மக்களிடத்தில் போய் சேர்ந்துருக்குன்னு தெரியுது. அது இப்போ திமுக தோல்வி அடைந்ததற்கு பிறகு அந்த வேலைகள் ரொம்ப வேகமாக நடக்குது. இங்கு நீங்கள் கேள்வி ஒன்று டாக்டர் ஷர்மிளாட்ட கேட்கும்போது சொன்னீங்க, தமிழ்நாடு அதாவது மேற்கு வங்கம், பஞ்சாப், தமிழ்நாடு, கேரளம் போன்ற விஷயங்கள் அடிப்படையில் வட மாநிலங்களில் என்ன கருத்துக்கள் எல்லாம் வேறுபிடிக்குதோ அந்த கருத்துக்கள்லாம் இங்கெல்லாம் அவ்வளோ தூரம் எளிதாக வேறுபிடிக்கல. இங்கே மாநில பெருமை, அந்த தேசிய இனத்தின் பெருமையை பேசக்கூடிய மாநிலங்களாக இது இருக்கு. இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்ங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயமாக ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. அந்த வேலையை அவங்க திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள். அது கிட்டத்தட்ட பஞ்சாப் மட்டும் 2027 வரும்னு நினைக்கிறேன். மீதி 3 இந்த ஒரே ஸ்ட்ரோக்கில் 3 பறவையை அடிச்சிருக்காங்க. மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா 3ஐயும் அடிச்சிருக்கிறாங்க. இது திமுக ஆட்சி இல்லாத ஒரு சூழல்ல அது திமுக கூட்டணியையும் இல்லாமல் செய்த ஒரு சூழல்ல இதுதான் உகந்த நேரம், எல்லா விதமான குழப்பங்களையும் இந்த மண்ணுக்குள்ள கொண்டு வருவதற்கு உகந்த நேரம் இதுதான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிங்கிற பெயர்ல நாம இனிமே ஆப்ரேட் பண்றதை விட அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அது ஒன்றிய அரசின் அதிகாரத்தை நேரடியாக கொண்டு வருவதற்கு இங்க ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இல்லை. நிச்சயமா சார், இதுல இன்னொரு கேள்வி வைக்க வேண்டியது சார். பாஜகவினுடைய ஐடியாலஜி தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு அண்ணாமலையும் உணர்ந்துகிட்டு தான் இப்படி பண்றார் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா பாஜகவினுடைய வழக்கமான பேட்டர்ன், ஒரு கட்சியை ஒரு எம்எல்ஏ கூட இல்லாமல் ஒட்டுமொத்த எம்எல்ஏ விலைக்கு வாங்கி ஆட்சி அமைத்த கதையெல்லாம் அருணாச்சல பிரதேசத்தில் நடந்தது. ஸோ இப்படி இருக்கிற போது அவங்க ஏன் புது யுக்தியை கையாளணும், ஏன் பிளேயர்ஸ் இறக்கி விடணுன்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, புது யுக்திகளை எல்லாம் கையாண்டா பழைய யுக்திகளை எல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இப்போ 1 மாதம் தானே ஆயிருக்கு. அதற்கான வேலைகளை தேவைப்பட்டால் செய்வாங்க. அதற்கு தான் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து தூக்குவது ஈஸி, கோட்பாடு உள்ள ஒரு கட்சியிலிருந்து நீங்க ஒட்டுமொத்தமாக தூக்க முடியுமா, இல்லை வெவ்வேறு கல்ட்டு லெவல்ல உருவாக்கப்பட்ட இடங்கள்லேருந்து மொத்தமாக எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கோட்பாட்டு அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சிகளை முக்கியமான தளங்கள்ல இருந்து அப்புறப்படுத்துற வேலையை செஞ்சுட்டாங்கன்னா மீதி வேலைகளை இதை செய்வது ஈஸி. நிச்சயமா சார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஆண்டு தேர்தல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஆபத்து பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமான்ற கேள்வியும் இருக்கிறது. ரஜினி, அதாவது இந்த அரசியல் பின்னணியில் இருக்கக்கூடியது யாருக்குமே இந்த ஓட் பேங்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கவே கூடாதுங்கிறதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்கணுமா? இல்லை சார், இது ஏன் அண்ணாமலை புது கட்சி தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1967க்கு அப்புறம்
தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது. ஓகே, அது மாநில கட்சிகள், மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்பேற்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் மாநில கட்சிகளோட மேலே ஒரு சவாரி பண்ணாதான் அவங்களால வந்து கரை சேர முடியும் அப்படின்ற நிலையை தமிழ்நாட்டு மக்கள் வந்து கடந்த ஒரு 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. அதனால ஏன் அண்ணாமலைக்கு இந்த தேவை ஏற்படுகிறது, ஏன் வந்து அவர் வந்து பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு வராருன்னா, என் மக்கள் என் மண் என் மக்கள்னு ஒரு யாத்திரை போனார். யாத்திரை போய் பார்த்தாரு, மக்கள்கிட்ட போய் இது பண்ணி பார்த்தாரு, காலில் செருப்பு போடாத நடந்து பார்த்தாரு, ஓகே, ரோடாக நடந்தார், சுற்றினார். பிஜேபி எப்படியாவது ஒரு இடத்துலையாவது நம்ம ஜெயிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு கடைசி வரை அரவக்குறிச்சி தொகுதியில் வந்து 2021 அவரால் ஜெயிக்க முடியல, கோயம்புத்தூரில் நாடாளுமன்ற தொகுதியில் அவரால் ஜெயிக்க முடியல. அவருக்கு ஒன்று தெரிஞ்சிடுச்சு, இன்னும் 25 வருஷம் ஆனாலும் நம்ம பாஜகவில் இருந்தோம்னா நம்ம ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாதுன்னு அவர் கிளியராக தெரியும். அதனால் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் என்ன பண்ணார், இன்றைக்கி ரொம்ப எளிமையாயிடுச்சுல்ல. சரி, 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்தா வீடியோ நம்ம போட்டு இன்ஸ்டாவில் நமக்கு வியூஸ் போச்சுன்னா அடுத்து நம்ம சிஎம் ஆயிடலான்ற ஒரு எளிமையான நடைமுறை இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சரி, பரவாயில்ல, 2 வருஷத்துல ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, டைலாக் பேசினாரு, பிரச்சாரம் போல, பனையூர்ல உட்காந்தே அவரால் வெற்றி பெற முடியுதுன்னா நம்மளால வெற்றி பெற முடியாதா என்ற ஒரு ஆசை தான். இந்த அண்ணாமலைக்கு பிறகு கூட சில இயக்கங்கள் உருவாகலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கிடுச்சு. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்திருக்கிறாருன்னா எல்லாருக்கும் தெரியுது அவர் இன்னும் வந்து உழைச்செல்லாம் வர கிடையாது இந்த இடத்துக்கு. அவர் வந்து ஒரு மக்கள்கிட்ட அதான் சொல்றாரு, வந்து கவர்ச்சி காண்பித்து தான் அவர் வந்திருக்கிறார். அதே மாதிரி விஷயத்தை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வேறு மாதிரியான முன்னெடுக்கலாம் அப்படின்ற காரணம் தானே தவிர்த்து, இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க அதிமுக அழிஞ்சிருச்சு, திமுக வந்து இது வந்து நிறைய ஊடகவியலாளர்களுடைய பதிவுகள்லாம் நான் பார்த்தேன், அதில் வந்து திமுக வந்து இது வந்து அசைத்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி. இது வந்து அசைத்து பார்ப்பதற்கு திமுக ஒன்றும் நேற்று கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வர கிடையாது. ஓகே, அதாவது எல்லாரையுமே பார்த்துருச்சு திமுக, 75 ஆண்டுகளுக்கும் மேலாக எல்லாரையும் பார்த்துருச்சு. இன்னைக்கு விஜயும் பார்த்துருச்சு. விஜயை வந்து எதிரியாக பொருட்படுத்தாமல் திமுக வந்து களமாடியதை தவிர்த்து விஜயை எதிரியாக இன்றைக்கு பார்த்து விட்டது. இதற்கு பிறகு உண்மையான அரசியலை விஜய் அவர்கள் பார்க்க தான் போகிறார். அதனால அவர் வந்து ஏதோ ஒரு குருட்டு வாக்குல வந்துட்டாரு. இல்ல, அதாவது நீங்க சொல்றதுல மாற்று கருத்து இல்லை. என்னன்னா இதுக்கு பின்னணி நடக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிற்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, அந்த அடையாளம்லாம் ஒண்ணுமே இல்லைங்கன்னு மக்கள் மத்தியிலேயே போய் இப்போ வந்து விதைச்ச மாதிரி இருக்கே. அப்போ நீங்கள் மாநில உரிமை பேசினாலும் எடுபடாது, நீங்கள் என்ன பேசினாலும் எடுபடாக போகிற மாதிரியான ஒரு அரசியலை பல்வேறு பேர் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன ஐடியாலஜி பேசி என்ன நம்ம வந்து அறுவடை செய்ய முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது சார். அதாவது ஒரு காலகட்டம் இருக்குது. கொள்கையும் சித்தாந்தமும் காலங்காலத்துக்கும் இருக்கும். சரி, கவர்ச்சி வந்து ஒரு வருஷம், ஒரு அதான் மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷம் இருக்கும். அதற்கு பிறகு அது வந்து எம்ஜிஆர் காலகட்டத்திலையும் அது வந்து நம்ம பார்த்தோம். எம்ஜிஆர் கட்சி தொடங்குற போது ஓ சூப்பர், ஒரு ஸ்டார் வரார் அப்படின்ற ஒரு இது இருக்கும். போக போக வந்து பார்த்த முகம் தானே இது சினிமாவில் வந்து ஒரு வருஷம் வராமல் போயிட்டா அந்த முகங்கள் வந்து அதாவது மக்களுக்கு வந்து மங்கிவிடும். நீங்கள் வந்து உடனே அவரோட ஸ்டாராக நினச்சி அவருக்கு திரும்பி ஓட்டு போடுகிற எண்ணம் வந்து மக்கள் கிட்ட வராது. அதை வந்து அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சேன்னா நாளைக்கும் நான் ஒரு முதல்வராகலாம் அப்படி என்ற நோக்கத்திலே வருகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக என்பது இன்னைக்கும் வந்து தோக்கல, மக்களுடைய மனசுல என்னோட கேள்வி என்னன்னா, அவர் முதல்வர் ஆகிறாரா அப்படிங்கறதெல்லாம் கடந்து யாரு ஆகிவிடக் கூடாது, யாரு மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாதுங்கிற அச்சத்துல அவங்க இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு அந்த அடிப்படையில் தான் அந்த கேள்வி நான் கட்டமைக்கிறேன். இல்ல, அது ஒரு வகையில உண்மைதான். நான் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்து ஒருவேளை அவர் வந்து ஓட்டை பிரிக்கிறார்னு பார்த்தாலும் அவர் வந்து தாவேக்காவுடைய வாக்குகளை வந்து குறிவைத்து தான் இந்த ஒரு நகர்வை நகர்த்தி இருக்கிறார் என்று பார்க்கிறேன். அதே மாதிரி பாஜகவுடைய வாக்குகள், இப்போ பாஜக இருந்து நான் தொடர்ந்து நேத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன், நிறைய பேர் வந்து கருநாகராஜன்ல இருந்து எல்லாருமே வந்து ராஜினாமா செய்து வருகிறார்கள். அதனால பார்க்குறப்போ பாஜகவுடைய ஓட் பேங்க் வந்து அடி வாங்குது. அதே மாதிரி பாஜக நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து எதுவுமே செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு அது தெரியும். அதனால அண்ணாமலையை முன்னிறுத்தி பின்னால் இருந்து அவர்கள் இயக்குகிறார்களே தவிர்த்து பாஜக, அண்ணாமலை என்பவர் ஒரு பாஜகவுடைய முகம்தான். அவர் ஒரு மாற்று ஒரு கட்சியாக உருவெடுத்து வந்தாலும் பாஜகவை எப்படி பார்க்கிறார்களோ மக்கள், ஏன்னா இவர் பாஜகன்னு சொல்லி மக்கள் கிட்ட போயிட்டாரு, பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்துட்டார். அப்போ மக்கள் கிட்ட என்ன மாதிரியான ஒரு இது வரும்னா இவரும் பாஜகவை சேர்ந்தவர் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இதனால வந்து திமுகவிற்கான பாதிப்பு, திமுகவை வந்து யார் வரக்கூடாது என்கிற தீர்மானிக்கிற சக்தியில அண்ணாமலை இருக்கிறாரான்னா, இவரை மாதிரி நிறைய பேர் கட்சி தொடங்கினாலும் திமுகக்குரிய ஓட் பேங்க் இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அது எத்தனை பேர் வந்தாலும் இன்னைக்கு வந்து 1.5 கோடி வாக்குகள் விழுந்திருக்குன்னா
இவ்வளவு பெரிய எல்லாம் சொல்றாங்க பேரலை வந்துருச்சு, விஜய் அலை வந்துருச்சு, அப்படி இருந்தும் 65% விஜய் வேண்டாம் என்று வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அந்த 65%ல திமுகவுடைய பங்கு என்பது குறிப்பிடத்தக்க அளவுல இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாலும் திமுகவுடைய ஓட் பேங்க்ன்றது அது வந்து மக்கள்கிட்ட இருந்துட்டே இருக்கு. ஓகே ரைட், பேசுவோம் நம்ம சர்மிளா மேம். இப்போ இதுல வந்து அண்ணாமலை ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், அவர்களுக்குள்ள அவர்கள் யாருக்கு எதிரி, இல்ல இன்னொரு எதிரியை வந்து அவர்கள் வந்து குறிநோக்கி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நகர்த்துறாங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்க வேண்டியது இருக்கே. அண்ணாமலை பேசின ஒரு விஷயத்த நீங்க கவனிக்கணும். அவர் வந்து டெக்னோகிராட்ஸ் எல்லாம் நான் வந்து கவர் பண்ண போறேன், அவங்களெல்லாம் என்னோட மூவ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் டெக்னோகிராட்ஸ் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா இந்த அர்பன் எலிட் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா, இந்த கார்ப்பரேட் உலகத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம கஷ்டப்பட்டு போராடி பெற்ற உரிமைகளோட வரலாறு எல்லாம் பெருசா தெரியாது. அரசியல சும்மா நுனிப்புல் மேயற மாதிரி மேயக்கூடியவர்கள். களத்துல வந்து ஒரு விஷயத்துக்காக போராடக்கூடிய குணம் கிடையாது. சோசியல் மீடியால கம்பு சுத்துறவங்க. இவங்களுக்கு வந்து நீங்க என்ன ஃபேக் நியூஸ எப்படி பேக்கேஜ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அது உண்மையா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் தெரியாம தனக்கு பிடிச்ச ஒரு நபர் இந்த செய்தியை கொண்டு வந்து நம்ம கிட்ட கடத்துறாரு. அப்ப இதை நம்பி இதை அப்படியே கொண்டு போய் இன்னும் 10 பேர்கிட்ட சேர்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாங்க. அவங்களத்தான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா விஜய், அண்ணாமலை போன்றவர்கள் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா இங்க கருத்தியல் சார்ந்த அந்த ஐடியாலஜி சார்ந்த அரசியலை நேர்த்து போக்க செய்யணும் அப்படிங்கிறதுதான் அவங்களுக்கான லாங் டேர்ம் அஜெண்டாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் இவங்க முயற்சி பண்றாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா விஜயும் சரி அண்ணாமலையும் சரி வாரிசு அரசியல் அப்படின்னு பேசுறாங்க, கிளீன் கவர்னன்ஸ் அப்படின்னு பேசுறாங்க. அண்ணாமலை ஒரு படி மேல போய் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அப்படின்னு பேசுறாரு. ஒரு பக்கம் நல்ல கண்ணை கோட் பண்றாருன்னா இன்னொரு பக்கம் நேர் எதிராக ரஜினிகாந்த், அப்துல் கலாம் போன்றவர்கள் ஒரு என்டையர் ஸ்பெக்ட்ரம் வந்து அவருக்கு கோட் பண்ணி பேசுறாரு. அதே மாதிரி டேர்ம் பிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பேசுறாருன்னா இதெல்லாம் அந்த ஓட் பேங்க்குக்கு அப்பீல் ஆகக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் தான். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா என்னைக்குமே கருத்தியல் அடிப்படையில் எந்த கட்சி இயங்குகிறதோ அதுதான் வந்து நிரந்தரமாக இருக்கும். அப்படிதான் திமுக இயங்கி இருக்கு. இவ்வளவு வருஷமா நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு கட்சியாக பாத்தீங்கன்னா இருபெரும் திராவிட கட்சிகள்ல திமுக தான் இருந்திருக்கு. என்னைக்காவது எம்ஜிஆர் அவர்களோ இல்ல ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ மக்களை திரட்டி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக இல்ல மக்கள் உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்காக களத்துல இறங்கி போராடி இருக்கிறாங்களா? அவங்க வெறும் அறிக்கை அரசியல் நடத்தி இருக்கிறாங்க. எப்பவுமே ஒன்றியத்தை அனுசரிச்சு இஷ்யூ பேஸ்ட் ஒரு அரசியல் தான் அவங்க பண்ணிருக்கிறாங்க. கருத்தியலுக்காக ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் அப்படிங்கிற அரசியல் அவங்க பண்ணதில்லை. அந்த ஒரு மெத்தட தான் அண்ணாமலையும் சரி விஜயும் சரி கையில எடுக்கிறாங்க. இதற்கான முக்கிய காரணமே இங்க கருத்தியல் சார்ந்த கட்சி இன்னும் திரும்ப வலுப்பெற்று விடக்கூடாது, திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுதான். இல்ல இப்போ நான் ரஜினிகிட்ட கூட அந்த கேள்வியை வந்து வச்சேன். கருத்தியல் ரீதியா இருக்கக்கூடிய கட்சி மீண்டும் வலுப்பெற்று விடக் கூடாது அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படிங்கிறதான். எனக்கு பேஸ்ல என்ன கேள்வி வருதுன்னா கருத்தியலே முதல்ல இங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க ஒர்க் பண்றாங்களா? அதை நோக்கி மக்களை வந்து இழுக்கக்கூடிய ஒரு அரசியல் நடக்குதா? அதுக்கு மக்கள் வந்து ரொம்ப எளிமையா பழக்கப்பட்டுருவாங்களாங்கிற ஒரு அச்சமும் வைக்க வேண்டியது இருக்கு. அச்சப்பார்வை கண்டிப்பா இன்னைக்கே வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே மாத்திட்டாங்க. இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒரு பக்கம் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கறதுதான் எங்க கட்சியுடைய அடிப்படை கொள்கை அப்படின்னு பேசக்கூடிய விஜய் அதை எதிர்த்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாரா? ஏதாவது ஒரு இது எடுத்தாரா? இன்னைக்கு நடந்த பிரச்சனை பாருங்க, விழுப்புரத்துல அம்பேத்கர் சிலையை வந்து பர்மிஷன் இல்லாம வச்சுட்டாங்க அப்படின்னு அகற்றிட்டாங்க. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதே திராவிட மாடல் ஆட்சியில நடந்திருந்ததுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, இப்போ எப்படி அமைதியா கடந்து போறாங்க அப்படிங்கறத பாருங்க. அப்ப ஆல்ரெடி அந்த ஷிஃப்ட் வந்து ஸ்லோவா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அண்ணாமலை போன்றவர்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும் இல்ல அந்த கூட்டு குர்பானி இஷ்யூ ஆகட்டும், நீங்க வந்து ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி நதிநீர் பிரச்சனைகள் இல்ல மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகள்லாம் விட்டுருங்க, இது போன்ற பிரச்சனைகள்லயும் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. இன்னைக்கு தாவிக என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கு, இன்னைக்கு மறைமுகமாக ஒன்றிய பாஜக அரசுடைய அஜெண்டாவை தானே இங்க வந்து ஸ்லோவா இவங்க நிறைவேற்றிக்கிட்டு வராங்க. அப்போ கருத்தியல் இருக்கக்கூடாது, மக்களை என்னைக்குமே நம்ம சிந்திக்க விடக்கூடாது. இப்படி பிரிச்சு வச்சு ஒரு பிரிவினைவாத அரசியலை நீங்க எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களை ஒரு கொதிநிலையே வச்சுட்டு இருக்கணும். அண்ணாமலை ஒன்னும் பெரிய கிளீன் அரசியல் எல்லாம் கொடுக்க மாட்டாரு. கடந்த காலத்துல அவர் என்ன பண்ணாரு, இன்னைக்கு விஜய் பண்ற அதே விஷயத்த தாங்க பண்ணிட்டு இருக்காரு. ஃபேக் நியூஸ் எவ்வளவு பரப்பிட்டு இருக்காங்க, தினம் தினம் வருது. இன்னைக்கே விஜய் அரசு ஒரு ஃபேக் நியூஸ் என்னன்னா 2023 கொடுக்கப்பட்ட அந்த பள்ளியில அரசு பள்ளியில கொடுக்கப்பட்ட அந்த பை, அதுல ரொம்ப தெளிவா நீங்க அந்த படத்தை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னாலே திருக்குறள், அதற்கு கீழே கலைஞருடைய உரை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆனா அதை எப்படி பரப்புறாங்கன்னா பாருங்க, முன்னாலாம் வந்து முதலமைச்சர்
முதலமைச்சரோட போட்டோ போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. தாவேகா அரசுல பாருங்க திருக்குறளை வந்து முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்ய பரப்புறாங்க. இதே விஷயத்தான் அண்ணாமலை பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எப்படி விஜயுடைய ரவுட் மீடியா செயல்படுதோ அதே மாதிரிதான் அண்ணாமலையோட வார் ரூம் செயல்பட்டு இருந்தது. இனிமேலும் அதே அரசியல தான் இவங்க கையில எடுப்பாங்க. தினம் தினம் பொய் செய்திகள், போலி செய்திகள், மக்களை திசை திருப்பக்கூடிய செய்திகள், மக்களுடைய மூளையை மழுங்கடிச்சு சிந்திக்க விடாம செய்யக்கூடிய இமோஷனலா ட்ரிகர் பண்ணக்கூடிய செய்திகளை தொடர்ந்து இவங்க பரப்புவாங்க. அன்னைக்கு திமுக அரசு இருக்கும் பொழுது ஒரு பீகார் தொழிலாளர்கள், புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இங்க ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி பரவணும்னு உடனே அரசு நடவடிக்கை எடுத்தது. ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்காம நம்மளால தடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை வந்து உண்மையிலேயே அச்சத்தை கொடுக்குது. இவங்க கருத்தியல் இல்லாத ஒரு அரசு தான் இவங்களுக்கு வேணும். அப்படித்தான் வட மாநிலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சரை தான் அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வட மாநிலங்கள்ல அவங்க என்ன போய் சொன்னாலும் அது எடுபடுது. அதனாலதான் 12 வருஷமா இவங்களால ஒரு 3வது டேர்ம் ஆட்சியில இருக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில தான் அவங்க ஈடுபடுறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் நிச்சயமா ஜென்ரம் சார். இதுல ஒரு 60-65 வருடங்களாக கிட்டத்தட்ட டிஎம்கே, அதுக்கு பிறகு ஒரு 50 ஆண்டுகளுக்கு ஏடிஎம்கே அப்படின்னு வெசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ வெசஸ்க்கு இடத்துல வந்து டிஎம்கேன்னு வைக்கணுங்கிற ஒரு அரசியல் இதுல நடக்குதா, இல்ல டிவிக்கே வெசஸ் இன்னொரு இடத்துல வேற யாராவது வைக்கணுங்கிற ஒரு அரசியல் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அதற்கான முயற்சி நடக்கலாம், அது சக்சீட் ஆகாது. அதாவது டிவிக்கேயும் அதை எதிர்ப்பதற்கு அண்ணாமலையும், அதாவது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வடிவமாக டிவிகேயை முன்னிறுத்திட்டு அதில் எதிர்க்கிறதுக்கு ஒரு வலதுசாரி பிம்பமாக அண்ணாமலையை கொண்டு வந்து நிறுத்தலாம் அது அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கலாம். ஆனால் அது நடக்காது. ஆனால் ஊடகங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பல ஊடகங்கள் இப்போவே மும்முரமாக செயல்படுகின்றன. அதனுடைய விளைவாக கூட நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது டிவிகே வர்சஸ் அண்ணாமலையினுடைய கட்சி அப்படின்னு, அதாவது பர்சனாலிட்டியாக நிறுத்துறாங்க. விஜய் வர்சஸ் அண்ணாமலை தான் அப்படின்னு. அதன் மூலமாக திமுக அதிமுகவை டோட்டலா மக்களுடைய கவனத்திலிருந்து ஒதுக்கி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது நடக்காது. இல்ல, அது நடக்காதுங்கிறது உண்மை சார், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த இடத்துல டிஎம்கேவை நீங்க வச்சிருங்க, ஏடிஎம்கேவை அப்படி செய்திட முடியும்னு அவங்க நினைப்பதை கிட்டத்தட்ட சாதிச்சிட்டார்கள் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. அதாவது அற்ற குளத்து அருநீர் பறவை போலன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணி இல்லைன்னா குளத்தை விட்டு பறவைகள் பறந்து போகும், தண்ணி இருக்கிற இடம் தேடி போகுது. அது ஆனால் அது இவ்வளவு தாகத்தோடு இருக்கும்னு நான் நினைக்கல. அது ஃபஸ்ட்டு ஷோ தியேட்டர் கேட்டு திறக்கும் போது உள்ளே அடிச்சுட்டு போகிற ரசிகர்கள் மாதிரி இன்னைக்கு காலையில் காட்சியை பார்க்க முடிஞ்சுது. அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அது. ஆனால் அவங்கெல்லாம் போனாலும் மீதி இருக்கிறவங்க இருப்பாங்க. அல்லது பழையன போச்சுனாலும் திரும்ப வந்து ஒரு மீடியமான திராவிடியன் மூமெண்ட் ஒன்று அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கு. திமுக ஹார்ட்கோர் கொள்கைகளை முன்னிறுத்தி கொண்டே இருக்குது அப்படின்னு ஒரு நிலை இருந்ததுன்னா அது அவ்வளவு ரைட்டு தான். ஆனால் இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ண வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக அதை ஹேண்டில் பண்ணால் போதும்னு ஒரு மனநிலையில் ஒரு செட்டு வந்து அதிமுகக்குள்ளே இருக்கும். அவங்க வந்து அவங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. பட் மாறி வரும் சூழலில் அந்த பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக தங்களுடைய உத்திகளை மறுபரிசீலனை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவைப்பட்டால் திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறதுக்காக மற்ற எல்லாரும் ஒன்று சேர்வது ஒரு பக்கம் நடந்ததுன்னா, அதை தடுத்து நிறுத்துவதற்காகவும் அவர்களை மார்ஜினலைஸ் பண்ணி திராவிட இயக்கம் மீண்டும் பழைய நிலைமையில் 2 கட்சிகளும் வந்து நிற்பதற்காகவும் அவங்களும் வந்து ஒரு சரியான அணுகுமுறையை ஒருவரோடு ஒருவர் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இன்றைய காலத்தின் தேவை அப்படின்னு. ஓகே, ஒரு பக்கம் நீங்க இந்த காலத்தின் தேவை பிரதிபலிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் திமுகவோட கூட்டணியில இருக்கிறோம், வெளியில இருந்து ஆதரவு சொல்லுகிறவர்கள் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு. இல்ல, அவங்க வந்து இப்போ பொது வேட்பாளர் ஒருவரை வந்து ராஜ்யசபாவுக்கு நிறுத்திட்டோம்னு வைங்க, சப்போஸ் அப்படி ஒரு நடக்க போகுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் நிறுத்துனா இந்த மதில் மேல் பூனைகளாக இங்க ஒரு கால் அங்க ஒரு கால்னு பேசிட்டு இருக்கிறவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போகும்ல.
2 பேர் இருந்தாலும் அவங்க எங்க ஓட்டு போடுறாங்கங்கிறது தெரிஞ்சு போயிடும்ல. ஓகே. அது அந்த மாதிரி நமக்கு இந்த பொது வேட்பாளர் தோத்து போகலாம், தோத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே வச்சுக்குவோம். சரி. அப்படி இருந்தாலும் அதை கண்டெஸ்ட்டை வந்து கைவிடக்கூடாது, நிறுத்தணும். ஓகே. அது அதிமுக வந்து அதிமுக அல்லது திமுக 2 பேரும் அவர்கள் கட்சியை சாராத அதே சமயத்தில் வலிமையாக போட்டியிடக்கூடிய யாரையாவது நிறுத்துறது ஒரு சோதனை முயற்சியாக இருக்கும். நாங்கள் கூட்டணின்னா இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், சரி, ஆளுநர் ஆட்சி வராமல் தடுக்கிறதுக்காகத்தான் அங்கே ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க இந்த அப்படி ஒரு நிலை, அது அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்த கேண்டிடேட்டுக்கு தானே ஓட்டு போடணும், எஸ், பொது வேட்பாளருக்கு தானே ஓட்டு போடணும். கூட்டணியினுடைய வேட்பாளர் இவங்க தானே. அவங்க புதிய பெயரிட்டு புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்குனா அந்த கூட்டணிக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு நேற்று சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் கூட்டணின்னா அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கணும். அந்த மாதிரி இதே நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு முக்கியமான ஏரியா அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னதான் பலூனில் காத்தடைச்சு உயர பறக்க விட்டாலும் ஒரு சின்ன குண்டூசி போதும், அது வந்து நிற்காது, கீழே விழுந்துடும். அதனால் நீங்கள் மீடியா வந்து ஓரளவுக்கு தான் அந்த கோட்பாடற்ற நபர்களை ஊதி பெரிதாக்க முடியும். பட் அது வந்து தனியாக இல்லை, அந்த முயற்சி வந்து யூனிவர்சலாக இருக்குது. இங்கேயும் அது ரொம்ப தீவிரமாக நடக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேற்கு வங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடது முன்னணி ஆட்சியை தொலைத்ததற்கு பிறகு 15 வருஷத்தில் இப்போ பிஜேபி உள்ளே வந்துடுச்சு. ஆமாம், முடிஞ்சதா? சரி சரி. கேரளாவில் இந்த இடம் அனுப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கும். அப்புறம் காங்கிரஸில் பாதி ஒரு நாள் வந்து காவி கட்டி வந்துடும். அது ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ வந்துடும். அதே சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு அவங்க முயற்சி செய்வாங்க. அதை தடுத்து நிறுத்துவதற்கு இன்றைய தேதியில் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே சுற்றி பார்த்தாலும் திமுகவை தவிர எதுவும் கண்ணுக்கு தெரியல. இந்த சீரியஸ்னஸை புரிந்து கொண்டு நீங்கள் கேட்குற கட்சிகள் வந்து ஊசலாட்டமே இல்லாமல் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எடுத்த சூழல் வேற, நேரடியாக பேரவையே கூடாமல் ஆளுநர் ஆட்சி வந்துருமோங்கிற கவலையில் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த தேவை இல்லை, அதனால அந்த ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்றது தான் நியாயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொடுக்குற ஆதரவு அவர்கள் தினந்தோறும் செய்கின்ற அனைத்து அநியாயங்களையும் லெஜிட்டிமைஸ் பண்ணிட்டு இருக்குது. அங்கீகாரம் கொடுத்து அதுக்கு வழிவகுக்கக்கூடிய அளவில் அந்த அநீதிகள் எல்லாத்துக்கும், அநியாயங்கள் எல்லாத்துக்கும், குதிரை பேரம் உட்பட வேறொரு கட்சியை போச் பண்ணுறது வரைக்கும் எல்லா செயல்களுக்கும் அடித்தளம் என்னன்னு பார்த்தா நீங்கள் கொடுத்த ஆதரவும் அதன் மூலமாக உருவான ஆட்சியும் தான். அதனால் அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் வெளியில் இருந்த ஆதரவு அல்லது உள்ளே போய் ஆதரவுன்னு பேசுவது இனி பொருந்தாது. இனி பொருந்தாது. அந்த முடிவை அவங்க சீக்கிரமாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொடுக்குற ஆதரவு வந்து அவர்களுடைய தவறான செயல்களுக்கு தான் பயன்படுகிறது அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். அதுவும் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அவங்க சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிறத மூமெண்ட். அதை எல்லாத்தையும் கண்டம் பண்றாங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்குறாங்க. அவங்க இப்போ செய்யறது எல்லாம் தப்பு அப்படின்னு உடனடியாக சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாது, திருந்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆனால் அதற்கு எங்கிருந்து ஃபியூல் வருது, அதுக்கு எரிபொருள் எங்கேருந்து வருது, சக்தி எங்கேருந்து வருது, உங்ககிட்ட இருந்து தான் அப்படிங்கிறது அவங்க சேர்த்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓகே சார், நிச்சயமா. ஆனால் வருங்காலத்தில் மக்கள் நம்ம புரிந்து கொள்ளணும்னு தான் இந்த டாப்பிக்கை நம்ம முன்னெடுக்கிறோம். ஆனால் இங்கே கூட்டணியில் இருந்தக்கூடிய கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு வாதம் வைக்க வேண்டியது இருக்குது போல இருக்கு. அது ரொம்ப பெரிய டாபிக் தான். இன்னொரு அமரோடு நிச்சயமாக நான் வந்து பேசுவேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. பங்கு கொண்ட எடுத்து மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.